மக்களே டீ கடையில் பேப்பர் பார்த்துட்டு டீ குடிக்கிற சுகமே வந்து தனி. முதல்லாம் வந்து அப்போல்லாம் பேப்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா, என்ன படம் எந்த தேட்டரில் ஓடுது அப்படின்னு இங்கே முன்னாடி போட்டிருக்குதா இதெல்லாம் தேடி பார்ப்போம். இப்போல்லாம் எந்தெந்த படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாம் வருங்களாங்க நாங்கள் கண்டிப்பாங்கண்ணா. இந்த ரோட்ல வந்துருக்குதா? ஓ, இந்த ஸ்கூலுக்குள்ளேயும் போயிருக்குதா? சரி சரி சரிங்க. சரி, அண்ணங்கடையில் 2 டீ குடிச்சிட்டு கிளம்புவோம். மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து டீ கடையில் பேப்பர் படித்து இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஊர்லாம் வந்தாங்கன்னா இருக்கிற டைமில் வந்து பேப்பர் படிக்கிறதுக்குலாம் நேரம் இருக்காது. பழம் இருக்குதா? எல்லாமே இருக்குது. புளி பார்த்துருக்குறீங்களா? நாங்கள் பார்க்காதீங்க சாமி, நீங்களா பார்த்தீங்கன்னா பயந்து ஓடும். உண்மை எல்லாத்தையுமே பார்த்துருக்குறீங்க? எல்லாத்தையும் பார்த்துக்கங்க சாமி. உங்கள் பேர் என்னங்க? சடையப்பன். சடையப்பன், ஓகே. பார்த்துட்டிங்கன்னா கடம்பூர் பஸ் எப்போவுமே கூட்டம் வந்து நிறைந்த பஸ்ஸாக இருக்குது. எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு பாருங்க. பாருங்க, பேன் பார்த்துட்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்குறேன். பாய் நண்பர்களே. உண்மையாலும் இந்த கடம்பூர் டு 4 ரோடு, இந்த ரூட் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் போக வேண்டிய ரூட்டு. யானை நடமாட்டம், அப்புறம் டேர்ன்ஸு எல்லாமே. ரோடு ரொம்ப சின்ன ரோடு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப ரோடு சின்ன ரோடு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் வண்டியில் என்ன நட்டுலி பண்ணிகிட்டு இருக்குதுன்னு. அப்படியே ஸ்லோ இங்கே பாரு, குட்டி குரங்கு, அம்மா குரங்கு. ஹாய் ஹலோ மீடியர் மக்களே. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்தியூர்லேருந்து சத்தி ரோட்டில் கிட்டத்தட்ட டிஎன் பாளையத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு வந்துருக்குறோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மத்தள கொம்பு விநாயகர் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? சாப்பாடு சாப்பிட்றீங்களா? எங்கே என்ன பண்ணுறீங்க? ஓ, அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? எவ்வளோ நேரம் உங்களுக்கு பிரேக்கு? half an hour. ரெகுலராக இங்கே தான் வந்து சாப்பிடுவீங்களா? ஆமாம் ப்ரோ. வந்து விட்டத்தை பார்த்து தூங்குறது எவ்வளோ சுகமோ, அதே மாதிரி இந்த மரத்து மேலே படுத்து தூங்குறதுலேயும் ஒரு தனி சுகம். 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. பசங்களாம் சாப்பிட்றதுக்கு அங்கே வந்திருப்பாங்களாட்டுருக்குது. இப்போ நம்ம மத்தள கொம்பு விநாயகர் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நெல்வயலை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு அற்புதம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது போய்கிட்டு இருக்கிற ரூட்டு சூப்பராக இருக்குது. மத்தள கொம்பு விநாயகர் கோயில் சைடில் பார்த்துட்டிங்கன்னா வாய்க்காலில் ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி. நாம் அதுக்கப்புறம் வந்து பண்ணுவோம் வெரி ஃபன்னி. எல்லாமே ஓஜி ஒரிஜினல் வேறு லெவலில். இங்கே பாருங்கள், மாடு எடுக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், காளை மாடு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டி கட்டி போகிறீங்களா வீட்டுக்கு? இப்போ வா, இப்போ பூட்டிட்டு வரா? அண்ணா, எத்தனை வருஷமாக எடுத்து வச்சுருக்கிறீங்க? இதே தொழில் தான். எந்த ஊருங்க? டிஎன் பாளையம் தாங்களா? சரிங்கண்ணா. உங்கள் பேருங்க? சின்னசாமிங்க. இது காளை மாடெல்லாம் எவ்வளோ வருங்கண்ணா? 1 லட்ச ரூபா வருஷம். 1 லட்ச ரூபா வருங்க அது. சரிங்கண்ணா. இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? வண்டிக்கு, உழவு ஓட்டுருக்கு, பரம்பு ஓட்டுருக்கு, குப்பை ஓட்டுருக்கு, மண் ஓட்டுருக்கு, எல்லாத்துக்குமே. வேலைக்கு உழவு ஓட்டுவீங்களா இடையில? இதெல்லாம் பரம்பு ஓட்டி உழவு ஓட்டும் வயலெல்லாம். ஓ, நம்ம வயல் அதெல்லாம் இல்லைங்க. வேலைக்கு போ, உங்களுக்கு வயல் தான் நாங்கள் வரமாட்டோம். உழவாட்ட வருவா. அப்போ வருவா. சரிங்கண்ணா. எல்லாம் வருங்க சாமி. உழவு கூப்பிட்டா போவா, குப்பையோட்டு கூப்பிட்டா போவா. தோட்டத்து வேலை, இப்போ விவசாயத்து வேலை தான். விவசாயத்து வேலைக்கு தான். பரவாயில்ல சூப்பருங்க. விவசாயத்து வேலை தான் சாமி. சரிங்கண்ணா. சாமி பழம் பிச்சுக்கலாங்க. அதான் கடவுள். பாருங்க, அண்ணன் வந்து பழம் நம்மளே ஒரு பழம் வச்சுக்க சொல்லிட்டாரு. இல்லை போதுண்ணா
கண்டிப்பாங்க. தம்பி பாப்பா பதினஞ்சு வா. தமிழே வா. போதுண்ணா. இந்த பாட்டி பேர் பழம் கொடுக்குறாங்க. உங்கள் பேருங்க பாட்டி? பொங்கிமா. இந்த தமிழ் சாப்பிடு. கண்ணுக்குட்டி அந்தியூர் தாங்கண்ணா. இடிக்குங்களா? இடிக்காது. தமிழ் ஒன்று கொடு. தமிழ் இந்த மாட்டை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது. மாடு கூட ஒரு நாள் இருக்கலான்னு. சரிங்கண்ணா. பாரு அண்ணா அவ்வளோ ஸ்டைலாக ஏறி போகிறாருன்னு. சரி வரேங்க. பாய் பாய். எனக்காக பிறந்தாயே எனதழகே இருப்பேனே. மக்களே, இதுதான் மத்தாலக்கொம்பு விநாயகர் கோயில். நான் ரொம்ப நாளாக இந்த ஏரியாவில் இருந்துருக்கிறேன். பட் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி தான் வரேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு குளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிணறு ஏதோ வத்தாத மாதிரி தண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது இது வரைக்கும் பார்த்ததில்ல. பட் மூடிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துருவோம் வாங்க. முதல்லாம் வந்து இந்த குளத்தில் குளிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில ப்ராப்ளம்னால இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இதை பற்றி ஒரு அறிவிப்பு வந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக வச்சுருக்கிறாங்க. என்னென்னு இதுதான் மத்தலக்கொம்பு குளம். இங்கே ஆக்சுவலாக வந்து இப்போ பூட்டி இருக்கிறாங்க. அதனால் ப்ராப்பராக எதுவும் பண்ண முடியல. முதல்ல இங்கே தான் வருவாங்க பசங்கள்லாம் குளிக்கிறதுக்கு. இப்போ வந்து இது தடை செஞ்சுருக்கிறாங்க. மத்தலக்கொம்பில் வந்து அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பண்ணதுனால இங்கே ஒரு வாய்க்காலில் குளிச்சுட்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல குதிச்சுட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு தம்பி குதிச்சுட்டு இருக்கிறாப்புல. தமிழ் இறங்கிட்டான். அடுத்தது நான் இறங்க போகிறேன். தண்ணியில் சப்பா சூப்பராக இருக்குது. தமிழ் அடியில் என்னென்ன இருக்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியலையே. ஓ மீன் கிடைக்குது. ஓ சூப்பராக இருக்குதுங்க மக்களே. இழுத்துட்டு போகுது தமிழ். மக்களே, இது வந்து குழந்தைகளெல்லாம் விடாதீங்க, நம்மளையே இழுக்குது. பார்த்துட்டிங்கன்னா தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆப்போசிட்டில் போகவே முடியல. ஒரு நாள் ஜாலியாக தண்ணியில் குதிச்சுட்டு மிதந்துக்கிட்டே போவோம். நல்லாயிருக்கு மக்களே, நல்லாயிருக்கு. ஓ விட்டா போயிடுவோன்னான் இருக்குது. தம்பி நீ எந்த ஊர்? நான் இதே ஊரா? இப்படி ஜாலியாக ரொம்ப நேரமாக குளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறா? துணி துவைக்கிறதுக்கு வந்தியா? துணி துவைக்க வந்தேன். துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகலான்னு வந்தியா? ஸ்கூலுக்கு போகிறதையா? காலேஜ் இன்னைக்கு லீவா? சரி கண்ணு. அப்புறம் எப்படி ஜாலியாக டெய்லியும் வருவேன். காலேஜ் முடிஞ்சாலும் வருவேன். டெய்லி இங்கே தான் வந்து குளிச்சுட்டு போவியா? காலையில் இங்கே தானவா? என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிற? ஆட்டோமொபைலா? இன்ஜினியரிங்கா டிப்ளமோவா? இன்ஜினியரிங் ஆட்டோமொபைலா? மக்களே, இந்த தண்ணியில் சுழல் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தண்ணி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அந்த இடத்துல சுழல் மாதிரி உருவாகுது பாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் நிற்கிறேன், இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு சுழல் மாதிரி உருவாகுது. அது வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? இதனால தான் சுழல் உருவாகுது. அதனால் பாறை இருக்கிற பக்கத்துலலாம் போய் குளிக்காதீங்க, சுழலில் சிக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாங்க. ஓகே. அதில் 2 வாய்க்கால் ஓடுது தம்பி. எப்படி தம்பி இதோட இது போய் அந்த ஜாயிண்ட் ஆகுதா? அங்கே கீழே போனீங்களா, அங்கேருந்து ஒரு சின்ன வாய்க்காலாட்டம் ஒன்று போகுது. ஆமாம், 2 வாய்க்கால் கடைசி வரைக்கும் வருது. தமிழ் எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. எல்லாம் சூப்பராக எல்லாம் ஓகே. ஆனால் ரோட்டு மேலே இருக்க வாய்க்காலே குளிச்சிருக்கலாம். ரோட்டு மேலே இருக்கிற வாய்க்காலில் குளிச்சா அப்புறம் ஊரே பார்க்க முடியல தமிழ். நம்ம இப்போ யூடியூப்பில் போட்டால் உலகமே பார்க்க போகுது. ஆஹா, இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா தம்பி. மண்டை மேலே இருக்கிற கொண்டே ரோட்டு மேலே குளிச்சா என்ன? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகும்போது கடம்பூர் வழி பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.